இல்லைல்ல, நம்ம கூட இருக்கிறவங்க எல்லாம் நமக்கே குழி தோன்றாங்கல்ல. நிறைய நேரம் அப்படி நடக்குதா உங்க வாழ்க்கையில? அப்படிப்பட்ட ஒரு அவமானத்தையும் அப்படிப்பட்ட ஒரு நிந்தையையும் நீங்கள் சுமந்து கொண்டிருக்கீங்களா? உங்க சொந்தக்காரங்களே உங்களுக்கு குழியை தோண்டி வைக்கிறாங்களா? உங்க கூட இருந்த நண்பர்கள், உங்களுக்கு உயிர்க்குயிரா இருந்தவங்க எல்லாம் உங்களுக்குன்னு தினைய வைக்கிறாங்களா? பாருங்க, உங்க கூட இருக்கிற மனுஷங்க அப்படிதான் இருப்பாங்க. ஆனா இன்னைக்கு உங்க கூட இருக்கிற ஒரு தேவன் உண்டு. அவரை நான் இன்றைக்கு ஒரு அறிமுகப்படுத்துகிறேன். மார்க் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 51வது வார்த்தையில சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் இருந்த படவில் ஏறினார், அப்பொழுது காற்று அமர்ந்தது. இன்னைக்கு உங்க வாழ்க்கை என்கிற படகுல இயேசு கிறிஸ்து உங்க கூட ஏறுகிறார். நீங்க பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலை, அது எப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையாக இருக்கலாம். இந்த சூழ்நிலை எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையாக இருந்தது தெரியுமா? வீசும் காற்று, கொந்தளிக்கும் கடல், பயங்கர பயத்தோடு கூட சீஷர்கள் இருந்தார்கள். இன்னைக்கும் உங்க குடும்பத்துல, உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில, உங்க வாழ்க்கை என்கிற படகுல இப்படிப்பட்ட பிரச்சனையோடு போய்கிட்டு இருக்கீங்களா? பயத்தோடு கூட, நடுக்கத்தோடு கூட, அடுத்த நிமிஷம் என்ன நடக்குமோ தெரியவில்லையே, படகு கவிழுமோ அல்லது நிலை நிற்குமோ தெரியவில்லையே, நான் இருப்பேனோ அல்லது மரித்து போய் விடுவேனோ தெரியவில்லையே, பிரச்சனைக்கு மேல பிரச்சனை, அவமானத்துக்கு மேல அவமானம், கூட இருந்தவங்களே, என் கூட இருக்கிறவங்களாலே நான் இன்னைக்கு நாசமா போயிட்டேன், நான் கூட வச்சிருந்தவங்களே எனக்கு அநியாயம் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி உங்க கூட இருந்தவங்க செஞ்ச துரோகங்களை நினைச்சு உங்க படகுல ரொம்ப வேதனையோடு போய் கொண்டிருக்கீங்களா? வாழ்க்கை என்கிற படகுல இன்னைக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஏறுகிறார். உங்க வாழ்க்கையின் படகுல அவர் ஏறி அமர்ந்த உடனே காற்றும் அமர்ந்தது, கடலும் அமர்ந்தது. இன்னைக்கு கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். பயப்படாதீங்க. அவருடைய வல்லமையை உங்க வாழ்க்கையில பெற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, இயேசுவே, என் வாழ்க்கை என்கிற படகுல நீங்க வாங்க. எனக்கு வீசிக்கொண்டிருக்கிற காற்று, எனக்கு விரோதமாக எழும்பிக் கொண்டிருக்கிற அலைகள் எல்லாம் நிறுத்தப்படணும். வாங்க, நீங்க வந்தாலே ஒரு அமைதி உண்டு, நீங்க வந்தாலே எனக்கு சமாதானம் உண்டு என்று நீங்கள் கூப்பிடுவில்லையானால் அவர் வருவார், வந்து எல்லா காற்றையும் அமர பண்ணுவார். அவர் வந்துட்டாலே போதும், எல்லாம் அமர்ந்து போகும். இன்றைக்கு எல்லாவற்றையும் கர்த்தர் அமர்த்தி போட்டு அற்புதங்களை செய்வார். விசுவாசிக்கிறீங்களா? இயேசு உங்க படகுல உண்டு. பயப்படாதீங்க. இன்றைக்கு காற்று உங்களை ஒன்று செய்ய முடியாது, கொந்தளிக்கிற கடல் ஒன்றும் செய்ய முடியாது, பிரச்சனைகள் உங்களை ஒன்று செய்ய முடியாது. இயேசு கிறிஸ்து ஏறுவாரேயானால் எல்லாம் அமர்ந்து போகும், சமாதானம் உண்டாகும், சந்தோஷம் உண்டாகும். நாள் உங்களுக்கு ஒரு சமாதானத்தின் நாளாக தேவன் மாற்றி கொடுப்பாராக. God bless you.